السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. சிம்த் சுபியானுடைய இன்றைய 7வது நாள் பாடம். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வல் கலிமா தொய்யிபு, முதலாவது கலிமாவை முழுமையாக நாம் ஓதி முடித்து விட்டோம். அதில் உண்டாகி இருந்த மேலதிக விளக்கங்களையும் நாம் பார்த்து விட்டோம். முதலாவது கலிமாதான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். அதன் மூலம் நம்முடைய கல்புகள் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த திக்ரை நாம் செய்யும் பொழுது அர்த்தம் புரிந்து விளங்கி அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் மனதிற்குள் நாம் கொண்டு வந்து, அப்படிப்பட்ட இறைவனை தவிர வேறு எந்த யாரும் கடவுள் இறைவன் என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய தூதுவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த நினைவோடு நாம் அந்த திக்ரை எப்பொழுதும் செய்ய வேண்டும். இப்படி ஆரம்பமாக ஒவ்வொரு கலிமாக்களாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கலிமாவினுடைய பயன்களையும் ஃபதாயில்களையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஞாபகப்படுத்துவதற்காக இன்னொரு முறை சொல்கிறேன். 2ஆம் கலிமா ஷஹாதத்து. 5 கலிமாவை நம்ம அடிப்படையில மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கலிமா ரொம்ப சிம்பிள். அவ்வல் கலிமா தொய்யிப். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிஞ்சது. 2ஆம் கலிமா ஷஹாதத், சாட்சி சொல்லுதல். இதான் 2ஆம் கலிமா. ஒவ்வொரு முறை நாம் உது செய்த பிறகும் 2ஆம் கலிமாவை ஓதுதல். இந்த வாசகங்களை, கலிமான எனது வாசகம், வாக்கியங்கள். இந்த வாசகத்திற்கு இந்த வாக்கியங்கள் சாட்சி சொல்லக்கூடிய வாக்கியங்கள், இவைகளை நாம் மனனம் செய்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தடவை நாம் உது செய்த பிறகு எது தேவையாக இருக்கிறது. 2ஆம் கலிமா ஷஹாதத். 2ஆம் கலிமா சொல்லுங்க பாப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை நாம் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே பாடத்துல சொல்லியிருக்கிறேன். அரபி வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அதை அர்த்தம் புரிந்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். வெறும் அப்படியே அர்த்தம் புரியாம அப்படியே சொல்லிட்டு இருக்கிற காலமெல்லாம் உயிரோட்டமாக இருக்காது. முந்தைய காலங்கள் அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சிம்து சுபியானே சாட்சி. எந்த அளவிற்கு அந்த வாசகங்கள அர்த்தத்தோட மக்தப் புள்ளைக்கு சொல்லி தராங்க பாருங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த கிதாப வாசிச்சு அதோடைய அர்த்தங்களையும் நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2ஆம் கலிமா ஷஹாதத்து. அஷ்ஹது, பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிசகர எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இல்லாமல், ஷக்கு சுபுகாத்துகள் பிசகு அற இல்லாமல், எந்தவித சந்தேகம் இல்லாமல் அறிந்து, மனப்பூர்வமாக நான் அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். அதான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹதுக்கு இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன்னு ஒரு வாரத்துல முடிச்சிடுறோம். ஆனால் எந்த அளவிற்கு பழைய காலத்து உலமாக்கள் எந்த அளவுக்கு தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. அஷ்ஹதுன்னு சொன்னா எந்தவித சந்தேகம் இல்லாமல் மனப்பூர்வமாக நான் சாட்சி சொல்கிறேன். இதான் அதனுடைய முழுமையான அர்த்தம். அரபி அப்படிதான் இல்லையா? ஒரு வார்த்தைக்குள்ள அது ரொம்ப ஜாமியா பல விஷயங்களை உள்ளடக்கிய வார்த்தையாக இருக்கும். நான் சாட்சி சொல்கிறேன். எப்படி சாட்சி சொல்கிறேன்? மனப்பூர்வமாக எந்தவித சந்தேகம் இல்லாமல் சாட்சி சொல்கிறேன். என்னன்னு சாட்சி சொல்கிறேன்? அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. அல்லாஹு தஆலாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை உண்மையிலேயே. இதை நான் சாட்சி சொல்கிறேன். இதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு. எப்படிப்பட்டவன்? அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. லா ஷரீக, லானா இல்லை. அரபில லானா என்ன அர்த்தம்? இல்லை. ஷரீக, ஒரு இணையும், அவனுக்கு ஈக்குவலா ஒரு பங்காளி அல்லது ஈக்குவலா அல்லாஹ்வுக்கு யாரும் எந்தவித இணையும் இல்லை. லஹு, அவனுக்கு. லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. வ அஷ்ஹது, வாவ்னா வ இன்னும், அண்டு வ இன்னம், இன்னும் இன்னைக்கு சொல்றோம், பழைய தமிழ்ல இன்னம்னு எழுதிருக்காங்க. வ அஷ்ஹது, இன்னம். அஷ்ஹதுக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் படிச்சிருக்கோம். என்னது? பிஷகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். மனப்பூர்வமாக எவ்வித சந்தேகம் இல்லாமல் நான் சாட்சி சொல்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இன்னம் பிஷகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். ஓ, நிறைய போயிருக்குது, கவனிச்சீங்களா? இந்த ஏ, ரே, ஹா,
இங்க வணக்க மூணு சுழினா, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வ அஷ்ஹது, இன்னும் பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். என்னன்னு சொல்றீங்க? என்ன சாட்சி சொல்றீங்க? அன்ன முஹம்மதன், உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையாக முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஸலவாத்தினுடைய வேறு ஒரு மாடல். இங்க பாருங்களேன், இன்னைக்கு மதரசாக்கள்ல அன்னக்கு நிச்சயமாக சொல்லி தருவாங்க. ஆனா இங்க பழைய தமிழ்ல பாருங்களேன், உண்மையாகன்னு ஒரு தர்ஜமா செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் சாட்சி சொல்றேங்க. என்னப்பா உண்மையிலேயே சாட்சி சொல்றேன்? உண்மையிலேயே அல்லாஹ் தாங்க வணங்குவதற்கு தகுதியானவன். உண்மையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும், திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். இந்த பாருங்களேன், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும், திருத்தூதராகவும் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு பதிலா, உண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும், திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? இந்த கல்ப போய் டச் பண்ணும் இந்த பழைய வார்த்தைகள் எல்லாம். பாருங்க, அன்ன முஹம்மதன், உண்மையாக முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அபுதுஹு, அவனுடைய உரிய அடியாருமாய். இங்க ஒரு வித்தியாசம் வருது. நீங்க அரபி படிச்சீங்கன்னா தெரியும். அபுதுன்னு சொன்னா என்ன மட்டும் தான் அர்த்தம் வைப்பாங்க? அடியாருமாய், அடியமையாய், அடியானாய் அப்படி அர்த்தம் வைப்பாங்க. ஆனா அபுதுஹு, அவனுடைய உண்மை அடியாருமாய், அவனுடைய அல்லாஹ்வுடைய உரிய அடியாருமாய், வரசூலுஹு, அவனுடைய உண்மை தூதாங்கருமாய் இருக்கும். அப்ப எப்படி வித்தியாசப்படுது பாருங்க. அபுதுக்கு வெறும் அடியார்னு கொடுக்கல, உரிய அடியார்னு கொடுக்குறாங்க. ரசூலுக்கு வெறும் தூதுவர்னு கொடுக்கல, உண்மை தூதுவர் அப்படி கொடுக்குறாங்க. இது எப்படி வாசிக்கணும்? உண்மை தூதாங்கருமாய். தூதுவர்ங்கிறத என்ன சொல்றாங்க? தூதாங்கர். தூதாங்கர் என்ன அர்த்தம்? தூதுவர், ரசூல், தூதாங்கர். அப்போ நம்ம இரண்டாம் கலிமா ஞாபகம் வைங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது, பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். எவ்வித சந்தேகம் இல்லாமல் மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொண்டு சாட்சி சொல்கிறேன். என்னவென்று? அல்லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. வஅஷ்ஹது, இன்னும் பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். எந்தவித சந்தேகம் இல்லாமல் மனப்பூர்வமாக நான் சாட்சி சொல்கிறேன், ஒப்புக்கொண்டு சாட்சி சொல்கிறேன். அன்ன முஹம்மதன், உண்மையாக முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அபுதுஹு, அவனுடைய உரிய அடியாருமாய், வரசூலுஹு, அவனுடைய உண்மை தூதாங்கருமாய் இருக்கும். இரண்டாம் கலிமா. எல்லாரும் என்ன பண்ணணும்? இரண்டாம் கலிமாவை மனப்பாடம் பண்ணி வைங்க. அதோட சேர்த்து இந்த நல்ல வாசு பிராக்டிஸ் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம அடுத்த மூன்றாம் கலிமா தம்ஜீதுக்கு போறோம். அவ்வல் கலிமா தொய்யிப், மனமானது. இரண்டாம் கலிமா ஷஹாதத்து, சாட்சி சொல்வது. மூன்றாம் கலிமா தம்ஜீத், பரிசுத்தப்படுத்துதல். சுபஹானல்லாஹ். ஞாபகம் இருக்கா? மூன்றாம் கலிமா சொல்லி பாருங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ஞாபகம் இருக்கா? மூணாவது கலிமாவினுடைய முக்கியத்துவம் எதுக்காக நம்ம அதிகம் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதானே? சரி. மூன்றாவது கலிமாவை நாம் தஸ்பீஹ் நஃபில் தொழுகையில என்ன பண்ணுவோம்? ஓதுவோம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வரைக்கும் ஓதுவோம். அதுக்கு பின்னாடி உள்ள வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், அது நம்ம சேர்த்து ஓதுனாலும் சிறப்பான விஷயம் தான், தப்பில்லை. இப்ப நம்ம வாசிப்போமா? சுபஹானல்லாஹி. இங்கேயும் இதுக்கு ஒவ்வொரு அரபி வார்த்தைகளும் தர்ஜுமா கொடுத்துருவாங்க. அல்லாஹு தஆலா தூயவன். அல்லாஹு தஆலா, நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹு தஆலாவை தூய்மைப்படுத்துகிறேன். தூய்மைப்படுத்த அவன் அழுக்கா இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் மக்கள் என்ன பண்றாங்க? சிலைகளையும், கட்டைகளையும், மட்டைகளையும் கடவுள்னு சொல்லும் பொழுது, இல்லை, இப்படிப்பட்டவன் என்னுடைய ரப்பு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? இவைகளை விட்டும், அந்த நுக்சானுகள், அந்த நாக்கிஸான குறை உள்ளவைகளை விட்டும் அல்லாஹு தஆலாவை நாம் தூய்மைப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தூயவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்காய் இருக்கும். ஏ என யாவுக்கு கீழே கோசேர் போட்டிருக்கு இல்லையா? அப்ப ஏ. வலா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு பாத்திரவான் யாருமில்லை. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் படிச்சிருப்போம். வணக்கத்துக்கு பாத்திரவான் யாருமில்லை, இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தவிர. அப்ப சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு. அடுத்து என்ன வரும்? வல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா ரொம்பவும் பெரியவன். அல்லாஹு தஆலா ரொம்பவும் பெரியவன். பொதுவா அல்லாஹ்னு சொல்லும்போது வெறும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ஹக்க தஆலா. அதே மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம அவனுடைய மதுகு, அவனுடைய ஹம்து செய்யக்கூடிய, அவனுடைய புகழ் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும்?
சேர்த்து சொல்லணும் அவனுடைய சிபத்துகளை. அல்லாஹு தஆலா உயர்ந்தவனாகிய அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா ரொம்பவும் பெரியவன். பெரியவன் என்னது? எல்லாரையும் விட நமக்கு மிக முக்கியம் யாருதான்? நம்முடைய தாய் தந்தை, பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் விட எனக்கு யாருதான் பெருசு? அல்லாஹ் தான் பெருசு. அதான் நம்ம சொல்றோம் தொழுகையில அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு என்ன சொல்றோம்? எங்க அத்தா விட அல்லாஹ் தான் பெருசு, எங்க அம்மா விட அல்லாஹ் தான் பெருசு, நான் யாரெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ, எதுவெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் விட எனக்கு பெருசு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், இப்படிதான் சொல்லிதான் நம்ம போறோம். ஆனா நம்ம அதை கல்வில கொண்டு வந்துட்டோம்னு நம்ம விலாயத்தை அடைஞ்சிருவோம். அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை மனம் முழுவதும் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கட்டும். வல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா ரொம்பவும் பெரியவன். வலா ஹவுல, யாதொரு பாவத்தை விட்டும் திரும்புதல் இல்லை. ஹவுல்னா திரும்புதல். வலா ஹவுல, லானா என்ன சொல்லி கொடுத்தேன்? லானா இல்லை, வானா இன்னும். இப்ப யாதொரு பாவத்தை விட்டும் திரும்புதலும் இல்லை, திரும்புதலும் இல்லை. வலா குவத்த, யாதொரு இபாதத்தின் பேரில் பிழனும் இல்லை. இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், வலுப்பமாகிய உயர்த்தியாகிய அல்லாஹு தஆலாவின் உதவி கொண்டொழிய. வலுப்பம், கண்ணியம், மகத்துவம். வலுப்பம்னா என்னது? மகத்துவம், கண்ணியம். உயர்த்தினா என்னது? உயர்வு, உயர்வான. அல் அலி, உயர்வானவன். அல் அதீம், மகத்துவமானவன். மகத்துவமான, உயர்வான அல்லாஹுவினுடைய உதவியை கொண்டே தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹுவினுடைய அந்த உதவிகள் இல்லாமல், நாட்டம் இல்லாமல் எதுவும் நம்மால் எதையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. இந்த தஸ்பீகை நாம் தஸ்பீக நஃபில் தொழுகையில் நாம் ஓதுகிறோம். இந்த கலிமாவை நாம் தஸ்பீக நஃபில் தொழுகையில் ஓதுகிறோம். இன்னொரு டைம் 3 கலிமாவும் சொல்லி பார்ப்போமா? 1வது கலிமா ஃபர்ஸ்ட். அவ்வல் கலிமா தொய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2ஆம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 3ஆம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். சரி, இப்ப 4வது கலிமாக்கு போயிருவேன்னா, 4ஆம் கலிமா தௌஹீத், இறைவனுடைய ஓரிரைப்படுத்துதல். ஒரே ஒரு இறைவன், ஏகத்துவம். தௌஹீத்னா என்னது? ஏகத்துவம். இன்னைக்கு தௌஹீதுன்னு சொல்லிட்டு என்னென்ன கண்ட கர்மத்தையும் எல்லா ஹயவானியத்தையும் செஞ்சுக்கிட்டு தௌஹீதுங்கிறாங்க. அப்படி இல்லை. அல்லாஹு தஆலாவை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி சரியான முறைப்படி நாம் விளங்குவதுதான் தௌஹீதுங்கிறது. சரி, நம்ம பின்னாடி பாடங்கள்ல அதை பத்தி விவரமா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் படிச்சு வச்சிருப்பீங்கல்ல? வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. லஹுல் முல்கு, இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே என்னது அர்த்தம் படிச்சு வச்சதுதான். இப்ப பாப்போமா? லஹுல் முல்கு, அவனுக்குடையதாயிருக்கும். அவனுக்குடைய, அவனுக்குடையதாயிருக்கும் ராஜாங்கம். எல்லா ராஜாங்கங்களும், முல்குகள், ராஜாங்கம் யாருக்கு சொந்தம்? லஹு, அவனுக்கு சொந்தம். வலகு, இன்னும் அவனுக்கு சொந்தம். அல் ஹம்து, எல்லா புகழும். பாருங்க, வலகுல் ஹம்து, அவனுக்காயிருக்கும் எல்லா புகழும். அவனுக்காயிருக்கும்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சொந்தமாயிருக்கும் எல்லா புகழும். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆற்றலை பெற்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியில் தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. யுஹ்யி, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான். அஹ்யா யுஹ்யி, யுஹ்யினா என்னது? மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான். வயுமீத்து, ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்மால் அல்லாஹ் தஆலா தான் என்ன ஆக்குறான்? மௌத்தாக்குகிறான். நாம் மௌத்தான பின்னாடி அல்லாஹ் தஆலா நம்ம என்ன பண்றான்? மீண்டும் ஹயாத்தாக ஆக்குகிறான். இவை இந்த காரியங்களை செய்யக்கூடியவன் அல்லாஹ். பி எதிகில் ஹைரு, அவன் வசமாயிருக்கும் நலவடங்களும். எல்லா நன்மைகளும் யாரிடமிருந்துதான்? அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அவன் வசம்தான் இருக்கிறது. பாருங்களேன், இந்த எதுனா என்னது? அரபியில கையின் அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் வச்சிருக்கணும்? அவனுடைய நன்மைகள் எல்லாம், நலவடங்களும் அவனுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வரணும். ஆனா அப்படி வைக்கிறது தப்பு. நம்மள மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய பண்பு படிச்சிருக்கோம். அவன் ஆழத்துக்கு ஒவ்வாவண்ணமானவன், இந்த உலகத்தோடு பொருந்தி போகாதவன், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பக்கம் தேவையாகாதவன். நீல ஆழ அகலம் இருக்கக்கூடிய கயிறு, உறுப்புகள், இது நமக்கு தான் தேவை. அதாவது இது ஒரு மஜாசன் சொல்றது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்தியாவே மோடி கையில இருக்குப்பா அப்படின்னா, மோடி கை அவ்வளவு பெருசா ஹஸ்ரத் அப்படி எவனாவது கேட்பானா? தமிழ்நாட்டினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டினுடைய அதிகாரமே, தமிழ்நாடே ஸ்டாலின் கையில தான்ப்பா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அவ்வளவு சின்னது, ஸ்டாலின் கை அவ்வளவு பெருசுனா, இதெல்லாம் மஜாசுகள், அலங்கார சொற்கள். உங்களுடைய சார் சொல்றாரு இல்லையா, ஏய் உங்களுடைய குடுமியே என் கையில தான்டா இருக்கு அப்படின்னா, அவன் மொட்டை அடிச்சிருந்தா கூட அப்படிதான் சொல்லுவாங்க. குடுமின்னு என்ன அர்த்தம்? அவன் புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அவனுடைய அதிகாரம். அப்ப அல்லாஹு தாலாவிடம் தான் அதனால எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க பாருங்க. அவன் வசமா இருக்கும், அவன் கைவசமா இருக்கும்னு கூட சொல்லல. ஆனா இன்னைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி வைப்பாங்க? அவன் கைவசமா இருக்கும். இப்ப கைவசம்னு சொன்னா, ஆமா, கைவசங்கிறது மஜாஸ், அலங்கார சொல். கையில இருக்கிறது இல்லப்பா, அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறதுன்னு அர்த்தம் வைப்பாங்க. அத விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா வார்த்தை தர்ஜமா செய்யும்பொழுது கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா எவ்வளவு பேணுதல் பாருங்களேன். பியதிகில் கைரு, அவன் வசமாயிருக்கும். இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு தர்ஜமாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எதுக்கெல்லாம் கை, காலு, கண்ணுன்னு அல்லாஹ்க்கு வச்சு என்ன பண்ணிட்டானுங்க? தௌஹீது தௌஹீதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாவை ஒரு உருவ பொம்மையாக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு தௌஹீதுன்னு சொல்றவங்க எல்லாம் என்னது? அல்லாஹு தாலாவுக்கு உருவம் கற்பிப்பவர்கள். அவன் நம்மள மாதிரிதான், நீல ஆழ அகலம் இருக்கக்கூடியவன், ஏதாவது ஒரு கருமத்தை சொல்றவங்க. இதுகள் எல்லாம் தெளிவான குஃப்ரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அவனுக்கு இது போன்ற எந்தவித தேவைகளும் இல்லை. பியதிகில் கைரு, அவன் வசமாயிருக்கும் நலவடங்களும். வகுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவனாகிறவன் வஸ்து அடங்கலின் பேரிலும். அடங்கல் என்ன அர்த்தம்? எல்லாம். வஸ்து என்ன அர்த்தம்? பொருட்கள். அப்ப எல்லா பொருட்கள், எல்லா விஷயங்கள், எல்லாவற்றின் பேரிலும் மிகவும் தராணி பெற்றவன். தராணினா என்னது? தராணினா ஆற்றல். பழைய தமிழ்ல இன்னைக்கும் சிலர் பயன்படுத்துவாங்க. நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்ச அரசியல்வாதிகளுடைய பேச்சுகள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு கூட கேட்பாங்க. திராணிங்கிறது என்னது? தராணி, அதாவது ஆற்றல். அப்ப எல்லாவற்றினுடைய ஆற்றலும் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹுவின் வசம் தான் இருக்கிறது. ஒற்றை 4வது களிமா சொல்லுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 4ஆம் களிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்க என்ன பண்ணணும்? 4 களிமாவினுடைய வார்த்தைகள், அரபி வார்த்தைகளை எழுதி அது பக்கத்திலேயே தமிழ்லயே எழுதி வச்சுக்கோங்க, அல்லது அரபு தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அர்த்தம் புரிஞ்சு சொல்லணும். என்ன, ஒரே ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2ஆம், 3ஆம், 4ஆம் களிமா வாசிச்சிருவோம். நீங்களே என் கூட சேர்ந்து வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2ஆம் களிமா ஷஹாதத். அஷ்ஹது, பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹு, உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. வ அஷ்ஹது, இன்னம் பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். அன்ன முஹம்மதன், உண்மையாக முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அபுதுஹு, அவனுடைய உரிய அடியாருமாய், வரசூலுஹு, அவனுடைய உண்மை தூதாங்கருமாயிருக்கும். 3ஆம் களிமா தம்ஜீத். சுபஹானல்லாஹி, அல்லாஹு தஆலா தூயவன். வல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்காய் இருக்கும். வலா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. வல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா ரொம்பவும் பெரியவன். வலா ஹவுல, யாதொரு பாவத்தை விட்டும் திரும்புதலும் இல்லை. வலா குவ்வத, யாதொரு இபாதத்தின் பேரில் பிளனும் இல்லை. இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், வலுப்பமாகிய உயர்த்தியாகிய அல்லாஹு தஆலாவின் உதவி கொண்டொழிய. 4ஆம் களிமா
தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு பாத்திரவான் யாருமில்லை அல்லாஹு தஆலாவை தவிர, வஹதஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, லஹுல் முல்கு, அவனுக்குடையதாயிருக்கும் ராஜாங்கம், வலகுல் ஹம்து, அவனுக்காயிருக்கும் எல்லா புகழும், யுஹ்யி, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான், வயுமீது, ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான், பியதிஹில் கைரு, அவன் வசமாயிருக்கும் நலவடங்களும், வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவனாகிறவன் வஸ்துவடங்களின் பேரிலும் மிகவும் தராணி பெற்றவன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல 5வது கலிமாவை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு உள்ள வாய்ப்புகளையும் தௌஃபீகளையும் நம் அனைவருக்கும் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.